காலபாச திருக்குறுந்தொகைன்னு ஒன்று பாடியிருக்கிறாரு அப்பர் சுவாமி. காலபாச திருக்குறுந்தொகை. அதில் என்ன சொல்றாருன்னா, யமனை கூப்பிட்டு யம தூதர்களை கூப்பிட்டு உத்தரவு போடுறாரு திருநாவுக்கரசர். யம தூதர்களை கூப்பிட்டு உத்தரவு போடுறாரு. அதில் என்ன உத்தரவுன்னா, யமதூதர்களே, நான் சொல்றதை கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. சிவபெருமானுடைய பிரசாதமாயிருக்கிற திருநேற்ற பூசி இருக்கின்ற அடியார்களை கண்டிங்கன்னா கும்பிட்டுட்டு போங்க, பக்கத்தில் போயிடாதீங்க. திருநீர் பூசி இருக்கிற அடியார்களை கண்டா, திருநீர் பூசி இருக்கிற அடியார்களை கண்டா அவங்கள்ட்ட பக்கத்தில் போயிடா, தூரத்திலேயே கும்பிட்டுட்டு போயிருங்க. சாக்கிறது யமதூதர்களுக்கு உத்தரவுப்பா. இறையன் சொல் மரவியல் நமன் தூதுவேர் பிறையும் பாம்புமுடை பெருமான் தமறு நரவ நாரிய நல் நறுஞ்சாந்தில் நிறைய நீர் அணிவார் எதிர் செல்லலே. திருநீர் பூசலனுக்கு முன்னாலே போயிடாதீங்க. யாருக்கு? யமதூதர்கள் உத்தரவு. நம்ம சமயத்தில் முக்கியமான பொருளும் முதற் பொருளாயிருப்பது திருநீர். திருநீர் பூசிட்டான்னா அவனுக்கு சிவகதி தான். திருநீர் பூசினான்னா அவனுக்கு சிவகதி. திருவாய் ஒலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலிகிறாரு. திருநீருக்குண்டான பெருமை அளவு இல்லை, அளவு இல்லை.